ஆமாம், ஒரு அழகான பாடலோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு நடிகை. இவர் நடிகையாக பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஆனால் நாயகியாக அல்ல. ஆனாலும் பிற்காலத்தில் அவர் நாயகியாக இருந்து பிறகு குணச்சித்திர படங்கள் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே அந்த நடிகை யாராக இருக்கலாம்? நிறைய தகவல் உங்களுக்காக சொல்லியிருக்கிறோம். இவர் ஒரு நடிகை, பாரதி ராஜாவினால் அறிமுகமானவர். ஆனாலும் அவர் நாயகியாக அறிமுகமாகாமல் பிற்காலத்தில் பிறகு அவர் நாயகியாக சில படங்கள் நடித்து குணச்சித்திர படங்கள் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் ஒரு சிறந்த நடிகை என்று சொல்லிக்கலாம். இந்த நடிகை யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தறிந்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கேள்விகள் கேட்பதென்றாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக பதில் சொல்வதற்கு நான் இங்கே தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமில்லாமல் டிஎம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் லைக் செய்தால் உங்களுடைய பெயர்களை இங்கே வாசிப்போம். கொமெண்ட் செய்தால் வழமை போலவே உங்களுடைய கொமெண்ட்ஸை நேரலையில் இப்பொழுது நாங்கள் காட்டுவது போல தொலைக்காட்சியில் காட்டுவோம். ஆகவே தொழில்நுட்ப கோளாறு எல்லாத்தையும் நேதாஜி சரி செய்து விட்டார். ஆகவே நீங்கள் கொமெண்ட்ஸை போடுவதென்றால் போடலாம். அதாவது பதிலாக இருக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சிக்குரிய கருத்துக்களாக இருக்க வேண்டும், இல்லாட்டி நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்குரிய பதிலாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். சிறிய வேடங்களில் அறிமுகமாகி பிறகு அவர் நாயகியாக நிறைய படங்களில் நடித்து பிறகு குணச்சித்திர படங்களில் கலக்கி கொண்டிருக்கிறார். அவர் யாராக இருக்கும் என்று நீங்கள் ஊகித்தறிந்து சொல்லிக்கொள்ளலாம். அதுவரைக்கும் நாங்கள் இப்பொழுது ஒரு சின்ன டப்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம். டப்ஸ் மேட்சை தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து மனித கொள்ளலாம். உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதி ஆட உன்னை பெத்துச்சு பிரம்மாடா. Mr. Black? Shut up, nonsense, bloody fool, idiot! யாரை பார்த்து பிளாக்குங்கிற? I am white, Mr. White. I am very happy. Start music. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். முதல்ல உன் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ எல்லாம் என் மனசுல எங்க இருக்க தெரியுமா? டாப்ல உட்கார வச்சிருக்கேன். சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது, ரெண்டையுமே பொறுக்கி போடுவானுங்க. கண்டிஷனா செய்வானுங்க, கேரகம் முடிச்சவனுங்க. அந்த நகைச்சுவை காட்சிகளோடு இப்பொழுது முதலாவதாக ஒரு நேயர் நினைக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் துரசிங்கம். துரசிங்கம், சொல்லுங்கள் துரசிங்கம். அதில் இருக்கும் அந்த நடிகையை பற்றி நீங்க கேள்வி கேட்கலாம் அல்லது பதிலை தெரிந்தா சொல்லிக் கொள்ளலாம். இந்த போராட்டம் கேட்ட கேள்விதானே? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இவர் தனிஷோட நடிச்சிருக்கார். அப்படி தனிஷோட நடிச்சிருக்கார். தனுஷோட நடிச்சிருக்கிறார். ஜெயம் ரவியோட நடித்ததாக தெரியல. நடித்திருக்கிறார். இவர் பரவலாக எல்லா நடிகரோட நடித்திருக்கிறார். அவருக்கு திருமணம் ஆயிட்டுதா ஆக இல்லையா? நினைக்கிறேன் திருமணமாகி விவாகரத்து பெற்றிருப்பார் என்று நினைக்கிறேன். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல். நீங்க சொன்னீங்க ஊர்வசி. ஆமா, ஊர்வசி சரியா தவறா என்பது இப்பொழுது நேதாச்சி ஓடி வந்து பாய்ந்து வந்து சுழன்று வந்து சொல்ல போறேன். ஆமா ஆமா, அப்படியெல்லாம் ஓடி பாய்ந்தெல்லாம் வரல, சப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? ஆமாம், தவறான பதில். உங்களுடைய நினைவுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் மீண்டும் 2 நேர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டு இணைந்து கொள்ளலாம். ஆக்கள் வராடிதான் இணைவீங்களா நீங்க? சரி, வாழ்த்துக்கள், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துன்னு சொல்லிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதே நேரத்தில் இவர் சிறு சிறு பாத்திரங்களில் நடித்து நாயகியாக நடித்து குணச்சித்திர படங்கள் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறார் சொல்லிக் கொள்ளலாம். இவர் யாராக இருக்கலாம்?
இன்னும் ஒரு நேயர் இணைகிறாரா என்று பார்த்தால் காணவில்லை. என்ன ஆச்சு இன்னைக்கு என்று தெரியல. ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு குறும்படத்தை பார்க்கலாம். ஆகவே ஒரு குறுகிய சின்ன குறும்படத்தை பார்த்துவிட்டு இணையும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். ஹலோ கிடைக்கலம்மா. தேடி தேடிமா போயிட்டு இருக்கேன். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்மா. ஒருத்தன் பணம் இருக்கு, கோடீஸ்வரன், வேலையை வாங்கிட்டு வைக்கிறான். இன்னொருத்தன் அந்தஸ்து இருக்கு, நான் ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டு வைக்கிறான். ஆனா என்கிட்ட படிப்பு மட்டும் தான் இருக்கு, அதுக்கு மதிப்பு இல்லம்மா. தேடி தேடி நானும் போயிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா எனக்கு கிடைக்குமா, எனக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன். நானு தேடல் வீட்டு போதுமா, நான் போய்தாமா இருக்கேன். வேலையோட தான் நான் வீட்டுக்கு கண்டிப்பா வருவேம்மா. வரேம்மா. ஆமாம், ஒரு அருமையான கருத்தை சொல்லி நிற்கும் ஒரு குறும்படமாக இருக்கிறது. இந்த குறும்படத்தை பார்த்தோம்னு சொன்னால் தொலைபேசியை பாவித்து கொண்டு, அதாவது பாவனையோடு இருக்கும் பொழுது நாங்கள் வாகனம் செலுத்தக்கூடாது, முக்கியமாக இருசக்கர வாகனங்களை செலுத்தவே கூடாது என்பது போல இந்த படம் அமைகிறது. அவை உண்மைதான். நாங்கள் வாகனங்கள் செலுத்தும் பொழுது எங்களுடைய கவனம் சிதறும். அதுவும் முக்கியமாக அந்த இருசக்கர வாகனங்கள் போகும்பொழுது மிகவும் கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும் என்று இது சொல்லி நிற்குது. இன்னும் ஒரு நேரம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? மாலிங்க இருக்கிறேன். மகாலிங்கம் எப்படி இருக்கிறீங்க? ஆசையா பாப்பன் ஒரு சும்மா பவன் நானும் வந்த நான் ஒருவரும் முறையில் இந்த பானத்தை வாங்குறாங்க. சொல்லிட்டு போடு சொல்லியிருக்கேன். அருமையா இயக்குனர், பாரதராஜா அருமையான இயக்குனர். என்ன சொன்னார்? 6 வயசுல வருது அறிஞம். சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன சொன்னா அவள் பேர் நடிச்சு இருக்கிறாவா? இப்போ அவர் நடித்திருக்கிறார். இந்த வருடம் கூட அவருடைய திரைப்படம் வந்திருந்தது. சீரண்ட படத்தில் நடிச்சிருக்கிறாவா? சேரண்டா திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ஓகே. ஒரு 74 அவருடைய பேர் 4 வருமா? பேர் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட மாட்டாரு. ஆரம்பத்திலே சொல்லிட்டு பேர் உருவ அமைப்பு சொல்லக்கூடாது சொல்லிக்க. ஓகே, நான் சும்மா இருக்க வந்து உங்களோட கொஞ்சம் பார்க்க சொல்ல காய்ச்சி வாசல் வந்தேன். நான் சரண்யான்னு சொல்லி பார்க்கறேன். சரண்யான்னு சொல்லி பார்க்குறீங்க. நேதாஜி சரண்யா சரியா தவறா என்பது இப்போது காட்டப் போகிறார். ஆமாம், அவரே வந்து விட்டு சென்றார். தவறான பதிலாக இருக்கிறது மகாலிங்கம். நன்றி உங்களுடைய அன்பு. மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு நேயர் நினைக்கிறார் இப்பொழுது. வணக்கம். 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 ஹலோ, வணக்கம். யார பேசுறீங்க? நான் சந்திரா வைக்கிறேன். சந்திரா, சொல்லுங்கள் சந்திரா. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? ஹலோ, என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? சந்திரா. ஹலோ, என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் சந்திரா? உங்களோட மனதில் இருப்பவர் இவர் வந்து பழைய நடிகரா இல்ல புது நடிகரா? இடைக்காலத்தில் ஆரம்பித்த ஒரு நடிகை தான். பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். பாரதி ராஜா. பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், ஆனால் நாயகியாக அல்ல.
10ஓடு 11ஆக அறிமுகப்படுத்தப்பட்டவர். பிற்காலத்தில் பிறகு நாயகியாக சில படங்கள் நடித்திருந்தார். பிறகு குணச்சித்திர படங்களில் சிறந்த நடிகையாக கலக்கி கொண்டிருக்கிறார். சிறந்த நடிகரா? இப்பவும் நடிச்சொன்றிருக்கு. இப்ப கதாநாயகியா நடிக்கிறாவா இல்ல ஏதாவது தாய் வேஷங்களில் நடிக்கிறாவா? இப்பொழுது நாயகியாக நடிப்பதில்லை. அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. அது மாத்திரமில்லாமல் ஆரம்பத்திலேயே அவர் நாயகியாக சில படங்கள் நடித்துவிட்டு குணச்சித்திரத்துக்கு தாகிவிட்டார். பொருத்தமாக இருக்கிறது அவருக்கு குணச்சித்திரம் நாயகியாக நடிப்பதை விட. நான் நினைக்கிறேன் ராதிகாவா இருப்பாவா? ராதிகா சரியா தவறா என்பது இப்பொழுது நேதாஜி காட்டுவார். தவறான பதில் சந்திரா. நான் சொன்ன தகவலின்படி பாரதி ராஜாவினால் 10ஓடு 11ஆக அறிமுகப்படுத்தப்பட்டவர் சொல்லியிருந்தேன். ராதிகா அறிமுகத்திலேயே நாயகியாக வந்திருந்தார் இல்லையா? அறிமுகத்திலே நாயகியா வந்திருந்தார். தவறான பதிலாகவே நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்வதென்றால் 2 நேயர்களுக்காவது இடத்தை கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். 10ஓடு 11ஆக ஆரம்பித்து நாயகியாக வலம் வந்து பிறகு குணச்சித்திர படங்களில் கலக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு நேரம் வணக்கம். வணக்கம் தேவன். வணக்கம். யார் பேசுறீங்க? ராதிகா பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம். எங்க கடந்த நிகழ்ச்சியில காண இல்ல? வெளியில போயிட்டேன் தேவன். சரி, இப்ப வந்துட்டீங்க தானே, சொல்லுங்க. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நான் நினைக்கிறேன் வடிவுக்கரசி என்று. என்ன இந்த கேள்வி எங்க கமல் நேரடியா வடிவுக்கரசி என்ன? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு வடிவுக்கரசி மாதிரி தான் தோணுது. வடிவுக்கரசி பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? விளங்கவில்லை. வடிவுக்கரசி பாரதி ராஜாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? அது தெரியல, தெரியாத இந்த பதில சொல்றேன். அப்ப நேதாஜி ஓடிவா ஓடிவா ஓடிவா. அவ முதல் மரியாதை படத்துல நடிச்சவா இல்ல? முதல் மரியாதை அவருக்கு முதல் படம் அல்ல. அவர் 78ஆம் ஆண்டை ஆரம்பித்து விட்டார். இது முதல் மரியாதை வந்தது 1985ஆம் ஆண்டு, 7 வருடங்களுக்கு பிறகு. வடிவுக்கரசியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன முதல் மரியாதைன்னு சொன்னீங்கல்ல, முதல் மரியாதையில சிவாஜிக்கு இணையாக நடித்திருப்பார் இல்லையா? உங்களுக்கு ஒரு உபரி தகவல், முக்கியமான தகவல் சொல்ல முடியாது. இது திரை சார்ந்த தகவல் எதுவுமே முக்கியமானு சொல்ல முடியாது. உபரி தகவல், ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவல் சொல்லிக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், வடிவுக்கரசிக்கு வடிவுக்கரசி என்று பெயர் வைத்ததே அந்த சிவாஜி தாப்பா. எப்படின்னு சொன்னால், கந்தன் கருணை போன்ற திரைப்படங்களை எடுத்த அந்த நாகராஜன் என்ற இயக்குனர் இருக்கார் இல்லையா, திருமால் பெருமை, கந்தன் கருணை போன்ற திரைப்படங்கள், வடிவுக்கு வளைகாப்பு என்ற திரைப்படமாக அவர் எடுத்திருந்தார். அப்ப வடிவுக்கு வளைகாப்பு என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் பொழுது வடிவுக்கரசி பிறந்திருந்தார். இந்த நாகராஜன் என்பது வடிவுக்கரசியின் தாய்மாமன். அப்ப நாகராஜன் சொல்லியிருக்கிற சிவாஜி கணேசன் என்ற எனக்கு தங்கைக்கோ அக்காவுக்கோ சகோதரிக்கு மகள் பிறந்திருக்கிறார், வந்து நீங்கள் பேரை வைங்க. அவர் பார்த்துட்டு சொன்னாராமம், வடிவுக்கு வளைகாப்பு திரைப்பட அந்த ஷூட்டிங் படப்பிடிப்பில் பிறந்ததுனால இவருக்கு வடிவுக்கரசி என்று பேர் வைப்பது. உண்மையிலேயே சிவாஜி கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இந்த வடிவுக்கரசி வந்து தனக்கு இணையாக நடித்து முதல் மரியாதை எல்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார் இல்லையா? அப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் வடிவுக்கரசி எந்த திரைப்படத்தில் ஆரம்பித்தாலும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தெரியாது. நான் முதல் மரியாதை என்றதான் நினைச்சு உங்களுக்கு சொன்னேன். ஆமாம், சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் 10 கமலஹாசன் ஒவ்வொரு பெண்களாக கொலை செய்து கொண்டிருப்பார். அதில் 10ஓடு 11ஆக இவரையும் கொலை செய்வார் என்று நான் என்னுடைய நினைவுக்கு இருக்கிறது. அதற்கு பின்பதாக அவர் ஏணிப்படிகள் திரைப்படம், அது மாத்திரம் இல்லாமல் கன்னி பருவத்திலே அவருக்கு பேர் கொடுத்த திரைப்படம் கன்னி பருவத்திலே அதான் அவருடைய முதலாவதாக நடித்த கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அடுத்த கண்ணில் தெரியும் கதைகள் என்று, அந்த படங்கள் எல்லாம் பாடல்களுக்காக ஓடிய படங்கள் சொல்லிக் கொள்ளலாம். கண்ணில் தெரியும் கதைகள் படத்துல எல்லாம் நான் ஒன்னு நினைச்சேன் நீ என்ன நினைச்சே போன்ற தரமான அருமையான பாடல்கள் அமைந்திருக்க படம் இவருக்கு அமைந்திருந்தது. ஆனாலும் அவருக்கு நாயகியாக அவரிடம் பொருந்தவில்லை போல. பிறகு படிப்படியாக அவர் குணச்சித்திரங்களுக்கு தாவி தொலைக்காட்சியில் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ராதிகா பரமலிங்கம், நீங்கள் விடைபெறும் பொழுது உங்களுக்காக எப்படி வடிவுக்கரசி ஆரம்பித்திருந்தார் திரைப்படத்தை, பிறகு நாயகியாக எப்படி நடித்திருந்தார், பிறகு நீங்கள் சொன்னது போல முதல் மரியாதையில் எப்படி நடித்திருப்பார் என்பதை ஒரு சிறிய காணொலியாக பார்ப்போம்.
நன்றி வணக்கம். சித்ரா நீங்க தான் வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. சித்ரா. Beautiful. தேங்க்ஸ். I mean your name. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ஒரு பொண்டலை போட்டு மேளத்தை கொட்டி மாலையிடுவாண்டி ஒரு பொண்டலை போட்டு மேளத்தை கொட்டி மாலையிடுவாண்டி அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு. சீமை இல்லாத வம்ச பரம்பரையோட மானம் போயிருமுன்னு எம்பூட்டு நாளைக்கு தான் என் மனசை போட்டு பூட்டி வைக்க முடியும். பொங்கப்பானையா பொங்குதே புலம்பி தீத்தாத்தான் இந்த சிரிக்கி மனசு அடங்கும் போல இருக்கு. ஆம்பளை இல்லாத வீடா இருந்தே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சொத்து சொகத்தை சுருட்டலாம், கண்டவளோட படுத்து எந்திரிக்கலான்னு ஒண்ணுமே தெரியாது என் மருவோட உள்ள பிடிச்சு வச்சியே. நீ சத்தியவந்தன் ஊரை நம்ப வைக்க செஞ்ச சதியா இது? எனக்கும் நல்லது கெட்டது கேட்க 4 சாதிசனை இருக்கியா? 4 சாதிசனை இருக்கு. இந்த சிரிக்கி மாவ ஒரு தப்பு பண்ணிவிட்ட இல்லன்னு சொல்லல. ஆமாம், என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும். இந்த நேரத்தில் வடிவுக்கரசி நடித்த திரைப்படங்களில் சில காட்சிகளை பார்த்திருந்தோம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு இயக்குனர், நடிகர், நன்றாக நடனமாடக்கூடியவர், இசையில் பரிச்சயம் உள்ளவர், இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒருவராக இருக்கிறார். இவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக் கொள்ளலாம் அல்லது கேள்வியில் கேட்பதற்கும் நீங்கள் தயாராக இருக்கலாம். இன்னொரு நேர் வணக்கம். வணக்கம், நான் ஜீவா மரியா. ஆமாம் ஜீவா மரியா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். வழி மாறி வந்துட்டீங்களா? வழி மாறி வந்துட்டீங்களா? ஓ பரவாயில்ல. இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், நடிகராகவும் இருக்கிறார். அதே இதில் இவர் நடனத்தில் இசையில் எல்லாம் பரிச்சயம் கூடியவர். எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை சொல்லக்கூடாது, என் மனதில் இருப்பவர் யாருன்னு சொல்லணும். ஐயோ சாரி, எனக்கு ஒன்றும் தெரியும். பரவாயில்லை, உங்களுடைய நினைவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நீங்கள் மீண்டும் பண்ணிக் கொள்ளலாம். 2 பேர் அதை எடுத்து கொடுத்துட்டு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், நடிகராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் இவர் இசை, நடனம் போன்றவற்றில் பரிச்சயம் கூடியவர். பாடுவார், இசையமைப்பார், நடனம் எல்லாம் நன்றாக ஆடுவார், இயக்குவார், நடிப்பார், நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியவராக இருக்கிறார். அவர் யார் என்று பார்ப்பதற்கு ஒரு நேயர் வருகிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? குமார் இருக்கிறேன், ஜெர்மன்ல இருந்து. ஜெர்மன்ல இருந்து குமார். எப்படி இருக்கீங்க குமார்? நான் பதில சொல்லட்டா? கேள்வி கேட்கலையா? கேட்டுட்டேன். அந்த பிரபுதேவா பிரபுதேவா தான் சொல்றீங்க, அப்படியா? அது நான் சொல்ல முடியாது, கம்ப்யூட்டர் ஜி தான் சொல்லணும், அதாவது நேதாஜி தான் சொல்லணும். ஓகே, நன்றி. நேதாஜி தவறான பதில் என்று சொல்லியிருக்கிறார் நேதாஜி. குமார்
குமார் பதில் சொல்லிட்டு ஓடிட்டாரா? குமார் தவறான பதில். நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் சொன்னது தவறான பதில். அதான் சொன்னேன் கேள்விகளை கேளுங்க என்றால் இதே சாயல்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆகவே கேள்விகளை நீங்கள் கேட்டு அதை உறுதிப்படுத்திக் கொண்டு சொன்னால் நேதாஜியை பார்க்காமல் தப்பலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம் துரசிங்கம். ஆமாம், சொல்லுங்கள் துரசிங்கம். யாராக வந்தவர்? இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கிறது. நடிகர், இயக்குனர், பாடுவார், இசையமைப்பார், நடனமாடுவார். எந்த பகுதியை கேட்குறீங்க? தயாரிப்பாக இருக்கிறார். ஆமாம், அவர் முதல் எந்த துறைக்கு படத்துறை இந்த துறைக்கு எத்தனையாம் ஆண்டு வந்தவர்? ஆமாம், இவர் இயக்குனராக இருப்பதனால் நிச்சயமாக உதவி இயக்குனராக ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பார். ஆகவே உதவி இயக்குனராக இருப்பவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய குரு இயக்கும் திரைப்படங்களில் நடித்திருப்பார்கள். ஆகவே இவர் நடிப்பில் ஆரம்பித்திருந்தார். ஆனாலும் நடிப்பில் அவர் பிரபலமாக அறியப்பட இல்லை. ஆனால் இவர் இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் இவர் ஒரு இயக்குனராக அறியப்பட்ட பிறகு நல்ல நடிகராகவும் அறியப்படுகிறார். இவருக்கு மகன் படம் நடிக்கிறாரா? இவருக்கு மகன் இல்லை. மகன் இல்லை, திரையுலகில் இல்லை. ஆமாம், மகன் இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லக்கூடும். திரையுலகில் இல்லை. மகன் இல்லையா? ஆமாம், திரையுலகில் இவர் மகன் இல்லை. ஆமா, ஓகே. இவர் இப்போதும் படம் இயக்கி கொண்டிருக்கிறாரா? இப்பொழுதும் படம் இயக்கி கொண்டிருக்கிறார் கேக்குறீங்களா? நடிக்கிறாரா, இயக்கி கொண்டிருக்கிறாரா? அவர் ஒரு அண்மை காலமாக இயக்க இல்ல, ஒரு 2 வருடம். ஆமாம், இயக்கி இருக்கிறார். அண்மையில இயக்கி இருக்கிறார். 2 வருடங்களுக்கு இயக்கி இருக்கிறார். ஆனால் தற்பொழுதும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஆமாம், படமும் தயாரித்திருக்கிறார். பரபரப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தில் அவர் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது நடிகர் நடிக்கிறாரா? தற்பொழுது அவர் இந்த வருடம் கூட அவர் நடித்த திரைப்படம் வந்திருந்தது. அவர் அந்த திரைப்படத்தில் பாடி கூட இருக்கிறார். ஆமா, பரவாயில்ல. நீங்கள் மீண்டும் மனித 2 நேர்களுக்கு கொடுத்துன்னு சொல்லலாம். ஆமாம், இப்பொழுது நன்றி, வணக்கம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், நடிகர். அது மாத்திரமில்லாமல் பாடக்கூடியவர், ஆடக்கூடியவர், அதே நேரத்தில் இசை கூட அமைத்திருக்கிறார். அப்படியான ஒருவர் யாராக இருக்கலாம்? பன்முக திறமை கொண்ட ஒருவராக இருக்கிறார். ஆகவே இவரை அடையாளப்படுத்தும் பொழுது இவரை இயக்குனர் என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். என்றால் நடிப்பு மற்ற துறைகளை விட இயக்கத்தில் இவர் பிரபலமாக இருக்கிறார் சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். 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 நான் அருந்தா, சொல்லுங்கள் அருந்தா. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர். இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததாக அறியப்பட இல்லை. சரி, நன்றி, வணக்கம். ஆமாம், குழந்தை நட்சத்திரமாக இவர் அறியப்படவில்லை. இவர் உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது இவர் சில திரைப்படங்களில் தலை காட்டியிருந்தார். அவ்வளவுதான். உதவி இயக்குநர்கள் எல்லோருமே பெரும்பாலும் யாருடைய பெயரையும் குறிப்பிடக்கூடாது. ஏனென்றால் அந்த நபர் என் மனதில் இருப்பவர்களிருந்து அகன்று விடுவார். ஆகவே உதாரணம் சொல்லாமலே சொல்லிவிடுகிறேன். பெரும்பாலும் உதவி இயக்குநராக இருப்பவர்கள் ஏதோ படங்களில் தங்களுடைய தலையை காட்டிக் கொள்வார். ஏன்னா அவசரத்துக்கு ஒருவர் கிடைக்காவிட்டால் உதவி இயக்குநர் தான் அந்த படத்தில் நடித்திருப்பார். உதாரணத்தை சொல்ல போனால் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சுந்தரராஜன் இயக்கிய படம். சுந்தரராஜன் கிட்டத்தட்ட ஒரு 5-10 பேருக்கு குரல் கொடுத்திருப்பார். ஏனென்றால் அவசரத்துக்கு அவர் தான் கொடுக்க வேண்டும். இன்னும் வணக்கம். வணக்கம். தேவன் ஜெவனிலிருந்து காண்டீவன். ஜெவனிலிருந்து காண்டீவன். ஆமாம். இது உமா காண்டீவனா? நிச்சயமாக. ஆமாம். ஆமாம். முதல்ல அணிஞ்சு கொள்றீங்களா? சரி, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். காண்டீவன். இப்பொழுது என்னுடைய மனதில் யாராக இருக்கலாம்? ஆமா, இவர் நீங்க ஒரு உதவி இயக்குனரா அந்த இயக்குனர் பேர் வைக்கலாம் தானே? அவருடைய இயக்குனர் உதவி இயக்குனர் அவருடைய குருவோட பேர் கேட்கலாம். அவர் அந்த பாக்யராஜ் அவருக்கு கீழே வர பாக்யராஜுக்கு கீழையும் வந்திருக்கிறார்.
இவரும் படங்கள் தானே நடித்து அதோட படங்களும் எடுத்திருக்கிறார். என்ன படம் நடித்திருக்கிறார், தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார், நடனமாடி இருக்கிறார், இசையமைத்திருக்கிறார், பாடியிருக்கிறார். பன்முக திறமை கொண்ட ஒருவர். படமே பாக்குறது இல்லை, எல்லாம் செய்திருக்கிறார். படம் பாப்பார், அவர் நிறைய பாப்பார். படம் பார்க்காம அப்படி படம் வெறி நேதாஜிட்ட கையிலான் இருக்கிறது. வெளியே குறிப்பாக்குறேன் பாண்டியராஜன் என்று. பாண்டியராஜன் என்பது சரியா தவறா என்பது இப்பொழுது நேதாஜி சொல்வார். தவறான பதில் காண்டிபன். நீங்கள் சொன்னது உண்மை. பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக இருந்திருக்கிறார், தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், இயக்குநராக இருந்திருக்கிறார், இசையமைத்திருக்கிறார் ஒரு திரைப்படத்துக்கு இல்லையா? பாக்கியராஜ் இசையமைத்தது ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்தது போல இவரும் இசையமைத்திருக்கிறார். ஆனாலும் இவர் அல்ல, அவர் ஏனென்றால் நடனம் ஆடுவார் என்று சொல்லி பாண்டியராஜன் நடனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அந்த காதல் கசக்கதையால ஆடுறாரு. ஆமா, அதெல்லாம் ஒரு நடனமா? அப்படி போனால் பாக்கியராஜ் கூட தான் நடனம் ஆடுவார். இவர் அழகாக ஆடுவார் நடனம். அப்படியா? மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் மீண்டும் எடுத்துக் கொடுத்தேன் சொல்லி இப்பொழுது நாங்கள் சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை என் மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர், கதாநாயகன், நாயகராக நடித்திருக்கிறார். அதே நேரத்தில் தயாரிப்பாக இருந்திருக்கிறார், இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார், பாடகராக, நடனத்தில் சிறந்தவராக இருந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளையின் பின் இணையும் நேர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். ஆமாம், என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இப்பொழுது இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? நான் மேரி. எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் மேரி. என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நான் பேசுறது எனக்கே திருப்பி கேக்குது. கேள்வி நீங்க பேசுறதே திருப்பி எக்கோ பண்ணதா? ஆமா. ஏதாச்சும் இருக்க பாருங்க. சொல்லுங்க, என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கிறேன்னா கேட்கலாம். இந்த நடிகர் அஜித் குமாரை வச்சு படம் இயக்கி இருக்குதா? இந்த நடிகர் இந்த இயக்குனரா? ஆமா. இந்த இயக்குனர் அஜித் குமாரை வைத்து அஜித் குமார் நடித்திருக்கிறாரா? ஆமா. அப்ப நான் சும்மா சொல்லி பாக்குறேன். எஸ்.கே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா நீங்க சும்மா சொல்லி பாக்குறீங்க. நேதாஜி? எப்படி கண்டுபிடிச்சீங்க மேரி? அத நீங்க சொன்னத வச்சு கண்டுபிடிச்சேன். எந்த தகவலை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அது நீங்க சொன்னீங்கதானே, நடிக்கிறது மட்டும் இல்ல, இசையமைத்திருக்கு, நடனம் ஆடும், பாட்டு படிச்சிருக்கு. எந்த திரைப்படத்துல பாட்டு பாடி இருக்கிறார்? அது எந்த திரைப்படம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல. ஆமாம். எனக்கு ஒரு படம். இவர் என்ன சொன்னால், இவர் பாடசாலையில் படித்து, கல்லூரி படித்து, பாடசாலையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று இவருக்கு பொறியியல் இன்ஜினியரிங் இடம் கிடைச்சது அவருக்கு. ஆனாலும் அவர் இல்லை நான் நடிகனாக வேண்டும், திரைத்துறைக்கு போக வேண்டும் சொல்லி அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல சிப்பந்தியாக சேவராக வேலை செய்து கொண்டு இருக்கும்பொழுது பாக்கியராஜிடம் அப்ரெண்டிஸாக, அதாவது பயில்வதற்காக போயிருந்தார். பணம் எதுவும் பெறாமல் பயில்வது. பிரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவாங்க அப்ரெண்டிஸ்களா அந்த வடிவில் சொல்லுவாங்க. அப்படியே பயில்வதற்காக அங்க போய் அதற்கு பின்பதாக இவர் பாண்டியராஜனிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார், பாக்கியராஜிடம் உதவியாளராக, அதே போல வசந்திடம் உதவியாளராக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நெத்தியடி என்ற திரைப்படத்தில் சில காட்சிகளில் தோன்றியிருக்கிறார். அதே நேரம் பாரதி ராஜாவின் கருத்தமா இல்ல கிழக்கு சிமையில திரைப்படத்தில் கூட அவர் தோன்றியிருக்கிறார். அந்த காட்சியெல்லாம் என்றால் போட்டால் இவர் தான் என்று கண்டுபிடிக்க முடியாது, கூட்டத்தில் ஒருவராக இருப்பார். நான் பார்த்திருக்கிறேன், போட்டாலும் உங்களுக்கு அவரை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பதனால் அவருக்குரிய காட்சியில் இங்கே கொன்றதில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஆசை திரைப்படத்தை வசந்த் எடுத்துக் கொண்டிருக்கும் போது இவர் உதவியாளராக இருந்தார். இவருடைய துருதுருப்பு திறமையை பார்த்த அஜித் குமார் அதை அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் உல்லாசம் திரைப்படத்தில் கூட இவர் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது இவரை ஞாபகப்படுத்தி கூப்பிட்டு நீங்கள் சிறந்த ஒரு திறமையாளராக இருக்கிறீங்க, ஒரு கதை ஒன்று சொல்லுங்கன்னு சொல்ல அவர் கதை சொன்ன கதை தான் பாலி. அவர் கதை சொல்லும் அவர் கதை சொல்லும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா, இவரோட என்னோட பர்த்டே, அதனால. அப்படியா? ஜூலை 20. சரி, அப்ப நீங்களே பதில் சொல்ல வேண்டும் எழுதி இருக்குது இல்லையா?
அப்படியே இருக்கு பல தெரியும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் கதை சொல்லும் பாங்கில் கவர்ந்து போன அஜித்குமார் இவர் சொல்லும் அழகை நல்லா இருக்கிறது எடுத்தால் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வாலி திரைப்படத்தை அவர் எடுத்திருந்தார். வாலி திரைப்படத்தை கூட அவர் நடித்திருந்தார். சூர்யா ஒரு காட்சியில் நடித்திருப்பார். பிறகு குஷி எடுத்தார் விஜய் வைத்து, அது கூட நடித்திருக்கார். வாலியில் முக்கியமாக ஜோதிகாவை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். பிறகு குஷி மூலமாக பிரபலப்படுத்தியவர் இவர் தான். பிறகு நியூ படத்தின் கதையை அஜித்குமாருக்கு சொன்ன பொழுது அஜித்குமார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா அல்லது அவருக்கு நேரம் சரி வரலையோ தெரியல. இரண்டாவது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு கதை, அதாவது சயின்ஸ் பிக்சர் என்று சொல்வார்கள், அது அவருக்கு பிடிக்கவில்லையோ தெரியலையா. அவர் காதலாக நடித்துக் கொண்டிருந்தார் இல்லையா, அதனால் பிடிக்கவில்லையோ தெரியவில்லை. பிறகு இவர் நடித்தார். உண்மையிலேயே நடனமெல்லாம் ஆடி மிக அருமையாக இருந்தது திரைப்படம். பிறகு ஆனா ஆவனா திரைப்படத்தை அவர் இயக்கி தயாரித்து நடித்திருந்தார். இப்படி இவருடைய இதுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். வியாபாரி திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடினார். அதற்கு முன்பதாக இசை என்ற திரைப்படத்தை சென்ற வருடம் அவர் இயக்கி நடித்து தயாரித்து எல்லா வேலையும் அவர் செய்திருந்தார். அந்த திரைப்படத்தில் அவர் இசையமைத்து அழகான பாடல் ஒன்றையும் அவர் அமைத்திருந்தார். நிலா என்ற ஒரு பாடல் ஒன்று மிக அருமையாக இருக்கும். பிறகு இப்பொழுது இறைவி என்ற படத்தில் வித்தியாசமானவர், அதாவது ஒரு குரங்கு சேட்டை போலதான் அவருடைய நடிப்பு இருக்கும். அவருடைய நடிப்பை நீங்கள் வாலியில் அஜித்குமாரிலும் குஷியில் விஜயிலும் கூட பார்க்கலாம். ஒரு மாதிரி ஒரு மேனரிசம் வித்தியாசமா இருக்கும். அது அப்படியே சூர்யாவை பார்ப்பது போல இருக்கும். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு கார்த்திக் பார்ப்பது போல எனக்கு இருந்தது. இறைவி திரைப்படத்தில் மிக அருமையாக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் கூட பாடியிருக்கார். 1 2 3 6 5 6 7 என்ற ஒரு பாடல் பாடியிருப்பார். மிக அருமையாக இருக்கும். ஆமாம், இவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். மிகவும் திறமையானவர். இவருக்கு கீழே இருந்த உதவியாக இருந்த முருகதாஸ் தான் இப்பொழுது இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குநராக இருக்கிறார். வாழ்த்துக்கள் மேரி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உண்மையிலேயே இவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம் எஸ். சூர்யாவை. அவர் திறமை நிறைந்தவர். ஆனால் அவருடைய நடிப்பில் பார்த்தால் ஒரு கோணங்கித்தனம் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஆபாசம் கூடுதலாக இருப்பதனால் இவர் கொஞ்சம் வெறுத்து ஒதுக்கப்பட்டார். இருந்தாலும் இவரிடம் திறமைகள் இருக்கின்றன என்பதை அவர் பறைசாற்றி இருந்தார். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு நடிகர். நாடகத்துறையிலிருந்து நடிப்புக்கு வந்தவர். கமலஹாசன் மூலமாக அறிமுகமானவர். இவர் ஒரு நடிகர். நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர். கமலஹாசன் மூலமாக திரைத்துறையில் அறிமுகமாகியிருந்தார். இந்த நடிகர் யாராக இருக்கலாம்? இந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் இவர் வில்லனாக நடித்திருக்கிறார். குணச்சித்திர படங்களில் நடித்திருக்கிறார். பிரதான பாத்திரம் நாயகன் என்று சொல்லும் போது உண்மையிலேயே திரைப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரத்தை நாங்கள் நாயகன் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு பிரதான கதாபாத்திரங்கள் கூட இவர் 1-2 திரைப்படங்களில் நடித்திருக்கார். இந்த நடிகர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது இன்னும் சிறிது நேரம் தான் இருக்குது. ஆகவே நாங்கள் விரைவாக நிகழ்ச்சியோடு பேஸ்புக் வழியாக இணைந்த நேர்களை பார்த்தோம் என்றால் சுபாகரன், மயில்வாகனம், கலைவாணி, நவநீதன், தவராஜா, வாசுகி சுரேஷ், செல்லா மோகன், கெக்ஸோ பிளாங்கோக், கேக்ஸோ பிளாங்கோக்கள் சொல்ல வேண்டும், ரஞ்சித் குமார் முருகேசன், பிரசாந்த் விஜயகுமார், மலர் கிரு ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அதே நேரத்தில் தொலைபேசி வாயிலாக துரைசிங்கம், மகாலிங்கம், சந்திரா, ராதிகா பரமலிங்கம், ஜீவா மரியதாஸ், குமார், அருந்தா, காண்டீபன், மேரி ஆகியோர் இணைந்திருந்தார்கள். ஆகவே எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் கமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவரை நீங்கள் கண்டுபிடித்து செல்வதற்கு நேரம் போதாமையினால் நாங்கள் அதுக்கு அடுத்த வாரங்களில் இவரை நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரமாக இருக்கிறது. எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை கூறியாகிவிட்டது. பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் நிகழ்ச்சியில் சிறப்பான சேவையை ஆற்றும் நேதாஜி, அது மாத்திரமில்லாமல் புதிதாக தொழில்நுட்பமெல்லாம் கண்டுபிடித்தெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவர் கண்டுபிடிக்கவில்லை, ஆனாலும் எங்களுக்கு அவர் அதை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ வைபர் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கட்டணங்கள் செலுத்தாமல் இணையத்துக்கான கட்டணம் மாத்திரம் நீங்கள் வழமை போலவே செலுத்தி நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். ஆகவே நிச்சயமாக உலகத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் நேர்கள் இணைந்து கொள்ளலாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு அடுத்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை பிரித்தானிய நேரம் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை பாடலின் தேடல் இங்கே என்ன சொல்லுது ஆகிய போட்டி நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் தோழமையுடன் தூயவன். வணக்கம் நேயர்களே.